மூவிங் ஆன், இன்னைக்கு நம்மளுடைய நியூஸ் ஸ்டோரியில லாஸ்டா பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் தான் கிரேப்ஸ் அப்படின்றத பத்தி. இந்த கிரேப்ஸ் இது வரைக்கும் வைன் வந்து செய்யறதுக்கு வர முக்கியமான இன்கிரீடியன்ட் அப்படின்னு நீங்க வந்து நினைப்பீங்க. ஆனா அதுல ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, ஏக்கா கருப்பு திராட்சை எடுக்காதக்கா, விதை இல்லாத பச்சை திராட்சை எடுக்கா. எது விதை இல்லாத பச்சை திராட்சையா? வயசு பையனா இருந்துட்டு விவரம் இல்லாம இருக்கீங்க. இந்த விதை இருக்க திராட்சை தான் உங்களுக்கும் நீங்க நாளைக்கு கட்டிக்க போற பொஞ்சாதிக்கும் நாளைக்கு நீங்க பெக்க போற ரெட்ட பிள்ளைக்கு காரணமா இருக்கிறது இதுதான். அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த திராட்சையில. எது ரெட்ட பிள்ளையா? ஏக்கா நடக்குதோ இல்லையோ, நீ சொல்றத கேட்கும் போது செமையா இருக்கு. ஓகே, எனக்கு திராட்சை சாப்பிட்டா வந்து ரெட்டை குழந்தை பிறக்கும், அது வந்து நல்ல விஷயம் தான், சரிங்களா? நான் வந்து எதுவும் தப்பாவே நினைக்கல. அதை ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ல சொல்றீங்க அப்படின்னு தான் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இந்த சவுண்ட் எஃபெக்டை வந்து நீங்க வேற எதுக்கு வேணும் போட்டாலுமே வந்து அது உங்களுக்கு ஆபாசமா தான் கேட்கும். நம்ம நாட்டை எப்படியாவது காப்பாற்றணும், நம்ம குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும், நம்ம தான் எப்படியாவது நம்மளுடைய எதிர்காலத்தை காப்பாற்றணும். அந்த கடைக்கார பாட்டி சொல்றது எல்லாமே உண்மைதான். ஸோ கொட்டை இருக்கிற திராட்சை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல வந்து ஏகப்பட்ட நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்றது வந்து உண்மைதான். தமிழ்நாட்டிலே ஆக்சுவலா இந்த பன்னீர் திராட்சை அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா. ஏன்னா தேனி கும்பம்க்கு அடுத்து கோயம்புத்தூர் தான் 3வது முக்கியமான பகுதியா இருக்கு இந்த திராட்சை விவசாயத்துல. கோயம்புத்தூர் பகுதியில மட்டும் 1500 ஏக்கர்ல வந்து திராட்சை விவசாயம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல வந்து ஹைலைட் என்னன்னா, அந்த ஊர் பகுதி விவசாயிகள் தான் இதுக்கான விலையே வந்து தீர்மானிப்பாங்களா. அவங்க சொல்றதுதான் ரேட்டு. அவங்க அவ்வளவு லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அந்த டைம்ல. ஆனா இப்ப கிட்டத்தட்ட திராட்சை விவசாயம் கோயம்புத்தூர்ல ரொம்ப அழிகிற கட்டத்துல வந்துருச்சு அப்படின்றத பத்தி தான் இப்ப வந்து பார்க்க போறோம். ஸோ ஏன் வந்து திராட்சை விவசாயம் வந்து இப்ப இவ்வளவு கம்மி ஆயிடுச்சு, இது வந்து இப்படியே போனா என்னென்ன ஆக போகுது, இதை வந்து தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கோயம்புத்தூர்ல தொண்டம்நுதூர் அப்படின்ற ஒரு பகுதி தான் திராட்சை விவசாயம் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதியா. எங்க திராட்சை விவசாயம் பண்ற பகுதினாலே அங்கதான் வந்து கை காட்டுவாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து இந்த ஆர்டிகல் படி பார்க்கும்போது 2013 வந்து 420 ஏக்கர்ல வந்து அவங்க திராட்சை விவசாயம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இப்ப வந்து எவ்வளவு இருக்குன்னா வெறும் 36 ஏக்கருக்கு வந்து அவ்வளவு சுருங்கிருச்சான். சோ இவ்வளவு மோசமா சுருங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? திராட்சை ஒண்ணுதான். ஏன் தேனியில கூட விவசாயிகள் வந்து இப்ப திராட்சை விவசாயத்தை வந்து குறைச்சிட்டு மத்த காய்கறி வகைகளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுக்கான காரணங்கள் வந்து ஏகப்பட்டது வந்து சொல்றது இந்த ரிப்போர்ட்ல. ஆனா முக்கியமா பார்க்க போயிடுற விஷயம் என்னன்னா, விலை வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, எங்களுக்கு வாங்குற விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி பாருங்க. பன்னீர் திராட்சை எவ்வளவு சிறப்பு. கொட்டையுள்ள பன்னீர் திராட்சை கிட்ட நிக்க முடியாது மத்த திராட்சையோட. ஆனா எவ்வளவு அவமானம்னா அதுதான் இருக்கிறதுலே விலை குறைவா வச்சிருக்கான். கலிபோர்னியன் கிரேப்ஸ் அப்படின்னு இவ்வளவு திடிக்கு வந்து கொட்டை இல்லாத திராட்சை வச்சிருக்கான். அதுக்கு வந்து விலை 150 ரூபா, 1/4 கிலோ 100 ரூபாய், 150 ரூபாய். நேபாள்ல இருந்து வந்திருக்கு பிளாக் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ். தேவையில்லை. அது சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டுல எல்லாம் பன்னீர் திராட்சை போட்டு எல்லாம் கொட்டையை முழுங்கிறாத, உள்ள செடி வளர்ந்துரும். நம்ம எவ்வளவு அறிவு இருக்குன்னு பாருங்க. என்னது? அப்ப கொட்டையோட பழத்தை சாப்பிட்டா உள்ள மரம் வளராதா? அப்ப என்னுடைய ஒட்டுமொத்த பள்ளி பருவமே ஒரு பொய்யா? சோ கலிபோர்னியா, நேபாள் இந்த பகுதியில இருந்து வர திராட்சையெல்லாம் வந்து கிலோக்கு 150 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு மக்களுக்கு வந்து இது இருக்கு. ஆனா வந்து நம்ம ஊர் திராட்சை வைக்கிறவங்களை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களாம். இது வந்து திராட்சைக்கு மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப நாள் என்னுடைய கோபம். வெளியூர்ல இருந்து வர ஒரு ப்ராடக்டாவது குவாலிட்டியோட இருக்கா? ஒரு ப்ராடக்ட், நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்களேன். வேகாம எடுத்த ஆப்பம், வறுக்காம எடுத்த குச்சி முறுக்கு, தீஞ்சி போன பண்ணு, ஏதாவது ஒரு வெளிநாட்டு பொருள் பாக்குறதுக்கு நல்லா இருக்கா? டேய், முதல்ல வெளிநாட்டு நாய் பாக்குறதுக்கு நாய் மாதிரி இருக்காடா? அரப்பிரசவத்துல பிறந்த பன்னி மாதிரி இருக்குது. நம்ம ஊர் நாய்கள்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க? பாருங்க, நம்ம ஊர் நாயெல்லாம் பார்த்தா பேய பயப்படும் நைட்டு. ஆனா வெளிநாட்டு நாய்கள்லாம் பார்த்தா பூனையே பாவமா பார்க்கும். மியாவ், என்ன இவ்வளவு கேவலமா இருக்க? இவனுங்க வெளிநாட்டு ஆளுங்க வந்து குவாலிட்டி இல்லாத பொருள்லாம் விற்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, தேவையே இல்லை. அவனுங்க விற்கிற பாதி பொருள்லாம் கேட்டா வந்து ராயல் சூட் வந்து என்னன்னா 3 லேயர் ராயல் சூட் இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாம வெட்டிங் ட்ரெஸ் 7 லேயர் இருக்கு, சரிங்களா? இதுக்கு இல்லாம பீச் ட்ரெஸ் வேற விற்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல தான் வைப்பானுங்க, சரிங்களா? வெளிநாட்டுல எல்லாம் இதை போட்டு போய் பார்த்தா அங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் கச்சி காட்டிக்கிட்டு தான் பீச்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ பேக் டு த ஸ்டோரி. இந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது எம் விஜயன், இந்த கோயம்புத்தூர் கிரேப்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் ஹெட். கிரேப்ஸ் ஓனருக்கு அசோசியேஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா? அநேகமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சோறா இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எவ்வளவு ஒரு மோசமான ஜோக்கு. ஸோ அவர் இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, திராட்சை விவசாயத்துக்கு தண்ணி அதிகமா தேவைப்படாது, ஆனா வந்து வாட்டர் குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அந்த விவசாயம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவங்க கிணத்துல இருந்தே தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணாங்களா, அவ்வளவு சுத்தமா இருந்துச்சான். ஆனா 2003க்கு அப்புறம் போர் போட ஆரம்பிச்சாங்களாம். போட்டு கூட அவங்களால சுத்தமான தண்ணி எடுக்க முடியலையா. இப்ப 800 அடிக்கு கீழே போர் போடுறாங்க. அப்பயும் வந்து அவங்களுக்கு தண்ணி வந்து உப்போட கலப்படமாய் தான் வரலாம். வேற என்ன வரும்? நீங்க வந்து 800 அடிக்கு போர் போட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பெட்ரோல் ஒண்ணு மட்டும்தான். தண்ணி மாறினதுனால தான்
கிரேப்ஸோடைய டேஸ்ட் வந்து முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எனக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து கிரேப்ஸ் மாறினதுனால தான் தண்ணியோட டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது குடிமகன்களுக்கெல்லாம் புரிஞ்ச ஜோக்கு இது. 90s அப்பெல்லாம் 20 இருந்து 30 டன் வரைக்கும் அவங்க வந்து கிரேப்ஸ் வந்து தினமும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனா இப்போ வெறும் 4 இருந்து 5 டன் ஆயிடுச்சாம் கோயம்புத்தூர்ல எக்ஸ்போர்ட் பண்ற ஒட்டுமொத்த கிரேப்ஸுமே. ஸோ இது இப்படியே கம்மியாயிட்டே வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில அந்த வீடியோல வர மாதிரி ஒரே ஒரு பாட்டி மட்டும் வாங்க கிரேப்ஸ் வேணுமா, ரெட்டை குழந்தை வேணுமா, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போற ஆளுங்களுக்கெல்லாம் வந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பன்னீர் திராட்சை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்றதுனால இதனுடைய 90% எக்ஸ்போர்ட் வந்து கேரளாக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. அவ்வளவு ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா இப்ப தண்ணி மாறதுனால கிரேப்ஸோட டேஸ்ட் மாறதுனால கேரளாவே வந்து வாங்குறது வந்து நிறுத்திக்கிட்டாங்க. அது வேணா கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா நல்லதுதான். ஏன்னா இப்பவே அவங்க ஹேமா கமிட்டி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல திராட்சை வேற அமுச்சு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை தான் வரும். இந்த ரிப்போர்ட்ல சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இருக்கிற இளைய தலைமுறைகள் யாருமே வந்து இந்த மாதிரி திராட்சை விவசாயத்துல வந்து ஈடுபாடு காட்டுறது இல்ல. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு திராட்சை விவசாயம் கம்மியாகிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நான் முற்றிலும் மறுக்கிறேன். சரிங்களா, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப இருக்கிற இளைய சமுதாயம் வந்து எதுக்குதான் ஈடுபாடு காட்டுறாங்க? முதல்ல ஒரு பாட்டில்ல தண்ணி புடிச்சிட்டு வாடா போடா பூமரு, பாட்டில்ல தண்ணி புடிச்சா பூமராடா. சோ இதனாலதான் கோயம்புத்தூர்ல இருக்கிற பல விவசாயிகள் வந்து இப்ப திராட்சை விவசாயத்தை விட்டுட்டு நம்ம அதுக்கு பதிலாக வாழைப்பழம், அதுக்கப்புறம் மஞ்சள், தென்னை மரம் நிறைய பேர் வந்து பிளாட் போட்டே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஏன் நீங்க இருக்கிறதே முக்கியமான நியூஸ் பாத்தீங்கன்னா திராட்சை விவசாயம் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் வரதுக்கு வந்து உங்களுக்கு 17 மாசம் ஆகும். சோ இப்போ நீங்க சப்போஸ் நீங்க வேற ஏதாவது இப்ப வாழைப்பழத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து நீங்க திராட்சை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 17 மாசம் நீங்க திருப்பி வெயிட் பண்ணணும் உங்களுடைய முதல் ஹார்வெஸ்ட் வரதுக்கு. சோ நீங்க சேஃப்டியா பண்ணணும், நீங்க வந்து ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணி பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைச்சாலும் திராட்சை விவசாயத்துல வந்து நீங்க ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா, அது கம்மியாயிடும் அதோட ஈல்டே. சோ இந்த அசோசியேஷன் மெம்பர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க வந்து ஒரு வைன் ஃபேக்டரி வந்து இப்ப வரணும். இந்த வைன் ஃபேக்டரி வந்துட்டு இங்க இருக்கிற நாங்க கொடுக்குற எல்லா ஈல்டுமே வாங்கிக்கணும், எங்களுக்கு வந்து சப்சிடிஸ் வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க ஏற்கனவே வந்து வைன் ஃபேக்டரி ஒன்று இருக்கான். ஆனா அங்க வந்து ஜஸ்ட் ஒரு கிலோக்கு வந்து 10 ரூபாய் 15 ரூபாய் அப்படின்னு தான் வந்து அவங்க வாங்குறாங்களாம். சோ கடைசியா நீங்க ஆசைப்பட்ட பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். சரிங்களா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில மேட்ருக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு புது வைன் ஃபேக்டரி வேணும் தமிழ்நாட்டுல. சரிங்களா, ஹேஷ்டேக். இது சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு காலத்துல வந்து பன்னீர் திராட்சை வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்திருக்கு. இப்ப இவ்வளவு நடக்கிற பிரச்சனைகள்னால இது விஷயம் வந்து சுருங்கிக்கிட்டே வருது. சோ இதுவே மற்ற கிராப்ஸ்க்கும் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஃபியூச்சர்ல. சோ அதனால வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக தான் இது ஒரு முக்கியமான எபிசோடா பண்றது. சோ நான் வந்து ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். திராட்சை விவசாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க. சரியா, வேற குறுக்க வந்து வெறுப்பு. சோ இந்த ஷோ வந்து இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் வேற ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை வந்து அடுத்த வாரம் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.